தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு அலாரமே அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் விருப்பத்தோட வருவாரு. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. அதான் அந்த பாடல். பெர்க்மன் சாய் எப்படி பாடுறாரு? அவர் அதிகாலையில பெர்க்மன் சாய் யாரு தட்டினாலா? எங்க 7 மணி ஆனா அம்மா அப்பா தான் ஏய் ஏத்துறா ஏய், அப்படி 7 மணி ஆகுறது வரைக்கும் தூங்குறோம். அப்படி தூங்குறோம். உங்களை யார் தட்டணும்? அம்மா தட்டணுமா, ஆண்டவர் தட்டணுமா? மோசே எடுத்துங்க, அதிகாலையிலே. ஆபிரகாம் எடுத்துங்க, அதிகாலையிலே அதிக இருட்டோட எழுந்து இயேசு ஜெபம் பண்ண போனார். ஆபிரகாம் சோனம் வைத்து கட்டி தன் பிள்ளையை வெளியிட போனார். மோசே எடுத்துங்க, மோசே அதிகாலையில எழுந்து மலை மேலே ஏறினான். இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு. அப்போ உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பிள்ளை என்று நீங்க சொன்னா, நீங்க அதிகாலையில ஜபிக்காமலே இருக்க மாட்டீங்க. அதிகாலையிலே எழுந்து ஜபிக்கிற வழக்கமுடைய ஒரு நபர் தான், அவங்க தான் உண்மையான ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு ஆள். இழுத்து பூத்திட்டு தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. இப்போ எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்க.